ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இலைகளை வியக்கும் மரம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் அருள்ஜோதி அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அஞ்சிரை தும்பி இலக்கிய வட்டம் வாயிலாக எஸ்ரா நூல்கள் 100 எனும் நிகழ்வில் பேச வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ரா அவர்களின் இலைகளை வியக்கும் மரம் எனும் தலைப்பே என்னை இப்புத்தகத்தை வாசிக்க செய்தது. எஸ்ராவின் 20 பயண குறிப்புகளால் புத்தகமானது அமைந்துள்ளது. எழுத்தாளர் நகுலனை காண்பதற்காக திருவனந்தபுரம் சென்ற பயணத்தில் துவங்கி கங்கையை காணுவதற்காக சென்ற பயணம் வரை எஸ்ராவின் தேடுதல்கள் வினோதமானவை. அவர் சந்தித்த நிகழ்வுகள், சென்று வந்த அரிய இடங்கள், பழகிய மனிதர்கள் என நினைவும் நிஜமும் கலந்த இக்கட்டுரைகளை முடிவில்லாத தேடுதல் அடையாளம் என்றே சொல்ல வேண்டும். எஸ்ராவின் 20 பயண குறிப்புகள் அடங்கிய இந்த தொகுப்பில் நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய பயணத்துடனே நாமும் பயணம் செய்ததாக கொள்ளலாம். அவர்கள் தன்னுடைய படைப்புகளில் தான் கண்டு வியந்த மனிதர்கள், முதலாவதான கட்டுரையிலேயும் பயண கட்டுரையில் அவர் கூறியிருப்பது நகுலனோடு ஒரு நாள் அப்படிங்கிற பயணம் தான். நகுலன் சிறந்த ஒரு படைப்பாளர். அவர் கும்பகோணத்துல பிறந்து திருவனந்தபுரத்தில் வாழ்ந்து மறைந்தவர். அவருடைய புத்தகங்களை விரும்பி படிக்கக்கூடிய இவர் அவரை இறுதி நாட்களில் திருவனந்தபுரம் சென்று அவருடைய ஒரு நாள் பயண அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டது நினைவில் கொண்டு வருகிறார். நகுலன் சந்திப்பில் அவர்கள் பேசிக்கொண்டது படைப்புகளோட உலகம். அவங்க படைத்த அந்த படைப்புகளை பற்றி பேசிக்கிறாங்க. இறுதி காலத்தில் அவருக்கு மறதி அதிகமாக இருந்ததை அவரோட பயண குறிப்புல அதிகமா காட்டியிருக்காரு. நகுலன் அம்மா அப்பாவோட உதவியோடையே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர். அவர் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய முடியாமல் அண்ணன் பார்த்த பெண் எழுத்தாளர் என்பதால் மறுப்பு தெரிவித்ததனால் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய படைப்புகளுடனே வாழ்ந்து கொண்டு மறைந்தவர் என்பதை முதல் கட்டுரையில் பதிவு செய்கிறார். அதுக்கு அடுத்தாற் போல அவர் விரும்பிய ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னா தேவதச்சன். அவரோட படைப்புகள் மீது அதிக அக்கறை கொண்ட இதை நாம காண முடிகிறது அவரோட எழுத்துக்கள்ல. தேவதச்சன் நிறைய கவிதைகளை கோட் பண்ணி இந்த 2வது கட்டுரையிலே காட்டியிருக்கிறார். அவருடைய இலைகளை வியக்கும் மரம் என்ற அந்த வார்த்தைகளை தன்னுடைய தலைப்பாக எடுத்தாண்டு இருக்கிறது சிறப்புக்குரிய விஷயமாக அமைகின்றது. இவர் வியந்த மனிதர்கள்ல நிறைய பேரை இந்த கட்டுரை முழுவதுமே பதிவு செய்து கொண்டே செல்கிறார்கள். பயணத்துல அவர் சந்திச்ச இன்னர்கள், அதாவது பல்லாங்கிணறு அப்படிங்கிற ஊரில் பிறந்து அடுத்து சென்னையில தன்னோட பயணத்தை தொடங்கி அவருக்கு கிராம வாழ்க்கையில இருந்து நகர வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழலை தந்தது அப்படிங்கிறத இந்த பயணத்தோட அனுபவத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய இன்னல்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத, முதல் பயணம் அவருக்கு எப்படி இருந்தது, சென்னை பயணம், எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல அவர் நண்பர்களோட உதவியை நாடி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நண்பர்களும் சிக்கலான சூழலில் இருந்ததால் அவருக்கு தங்குவதற்கு கூட இடம் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு இன்னலை பயணத்தில் காண்பிக்கிறார்.
அந்த சூழலிலும் கூட அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிறத அவர் வந்து அறிந்து சாலை ஓரங்களில் அந்த பாதைகளில் இருக்கக்கூடிய வண்டிகளில் படுத்து உறங்கி மறுநாள் பயணத்தை தொடர்ந்த அந்த தருணத்தை எல்லாம் நம்மிடம் பதிவு செய்யக்கூடிய அவர் சிறு வயது பயண அனுபவத்தையும் நம் முன்னே காட்டுகிறார். சிறு வயதில் பள்ளி தோழர்களுடன் இணைந்து அவர் பயணம் செய்த அந்த நிகழ்வு அவர் நெஞ்சில் நெகிழ வைக்கிறது என்பதை முன்வைக்கிறார். அவர் நிறைய கோவில்பட்டி இது மாதிரியான ஊர்களை சுற்றியுள்ள கிராமங்களில் அவங்களுடைய பழக்க வழக்கம் பண்பாடு எப்படிப்பட்ட அமைகின்றது அப்படிங்கிறத இந்த பயண குறிப்புகள்ல நம்மளுக்கு அழகா காட்டியிருக்காரு. அதுல ஒரு சம்பிரதாயம், மழை பெய்வதற்காக தவளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல். அந்த பகுதி மக்கள் வந்து அதை ஒரு சம்பிரதாயமாக கொண்டிருக்கக்கூடியதை நம் கண் முன்னே காட்டுகிறார். 2 தவளைகளை பிடித்து வந்து அதற்கு எப்படி ஒரு திருமண நிகழ்வு நடக்குமோ அதே போன்று திருமணம், அதாவது மாப்பிள்ளை பெண் அப்படிங்கிற இதுல மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் அப்படிங்கிற 2 தெருக்களை ஒவ்வொரு தவளைகளுக்குரிய உறவினர்களாக மாற்றி திருமணம் செய்து வைக்கக்கூடிய பழக்கம். அவங்களுக்கு புது ஆடைகளை, தவளைகளுக்கு புது ஆடைகள் எடுப்பது, அவங்களுக்கு உரிய அந்த இசை கருவிகளை இசைப்பது, இறுதியில் திருமணத்திற்கு முடிவில் தவளைகளை நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய நீரில் விடுவது அங்கே இருக்கக்கூடிய பழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது போன்று செய்தால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை அந்த மக்களிடம் இருந்திருக்கிறது என்பது தனது சிறு வயது அனுபவம் என்கிறார் எஸ்ரா அவர்கள். இது போன்ற நிறைய இடங்கள்ல மக்களோட பழக்க வழக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை எஸ்ரா அவர்களிடம் அந்த கட்டுரை முழுக்கவுமே இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. இந்த பயணத்துல அவர் வந்து மலைகளின் மீது பயணம் செய்வதை அதிகமாக விரும்பியிருக்கிறாரு. அவரு மதுரையில கல்லூரியில படிக்கிற சமயம் இரவு நேரத்துல நண்பர்களோடு சேர்ந்து மலை பயணம் மேற்கொண்ட சூழலை காட்டுகிறார். இரவு நேரத்தில் இருளான ஒரு சூழலில் அமர்ந்து கொண்டு ரயிலை ரசித்த அந்த தருணத்தை நம் கண் முன்னே காட்டும் பொழுது நாமே அவரோடு பயணப்பட்ட ஒரு நிலையை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். அது போன்று அவங்க தாத்தா ஊருக்கெல்லாம் போறப்ப மலைகள் மேல தனியா ஏறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவருக்கு இருந்ததுனால, சிறு வயதுல அந்த விருப்பம் இருந்ததுனால கூட யாரும் வராதது ஒரு பயமாவே இருக்கு. ஒரு முறை எல்லாரும் ஊரோட சேர்ந்து போறப்ப அவர் போயிட்டு அவருக்கு இருந்த அந்த மலை பற்றிய ஆசையே விட்டு விடுகிறார். ஏன்னா கடினமாக இருந்த அந்த சூழலை பார்க்கும் பொழுது மலை ஏற்றத்தை அவர் வந்து ஒரு கடினமான சூழலாகவே கருதுகிறார். அப்ப இவருடைய மலை பயணம் என்பது அவரு பேசக்கூடிய அந்த வார்த்தைகளையும் வந்து நம்மளையும் இழுத்து செல்வதாக அமைகின்றது. இது பயண அனுபவம் அவருக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதே மாதிரி இசை ரசனை வாய்ந்தவராக இருக்கிறார். சிறு வயதில் ஏதாவது ஒரு ஊர் திருவிழா என்றால் அந்த ஊருக்கு நேரிலே சென்று நண்பர்களோடு அமர்ந்து அந்த இசை கச்சேரிகளை விடிய விடிய கண் விழித்து கண்டுள்ளார். அதோடு மட்டும் இல்லாம அந்த இசை கலைஞர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் இவரும் சென்று அவர்களோட வாழ்வியல் எப்படி இருக்கின்றது என்பதை இவர் சிறு வயது முதலே கண்ணார கண்டுள்ளார் என்பது வியப்புக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த குழந்தைகளோட உலகத்தை அவர் நமக்கு காட்டும் பொழுது அதாவது இன்றைய குழந்தைகள் வந்து பாட புத்தகங்கள் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. கடினமான ஒரு நடையா இருக்குது. அந்த நடை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாருன்னா, குழந்தைகளோட உலகை புரிந்து கொண்ட ஒரு பாடத்திட்டமாக அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே
நம்ம சமுதாயத்துக்கு முன்னாடி நிறுத்துறாரு. இந்த உலகை புரிந்து கொண்ட பாடப்புத்தகம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு என்ன தெரிகிறதோ அதை வைத்து ஆனா அம்மா, ஈனா இலை, அவ்வுனா ஔவையார் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஔவையார் அப்படிங்கிறது யாருன்னு சிறு எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கே ஔவையாரை காமிச்சா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஔவையாரை காட்டினா பாட்டின்னு வச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிறத அவர் முன் வைக்கிறாரு. அதே மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு திருக்குறள் பாடம் ஒண்ணா இருக்குது. அப்ப திருக்குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும் போது பிறவி இந்த பிறவியானது பெரிய கடல் போன்றது அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க உணர முடியாது. அதனால அவங்களுக்கு ஏற்ற போல பாடத்திட்டத்தை கல்வியாளர்களும் ஆய்வாளர்களும் கொண்டு வர வேண்டும் என்பது அவரோட கருத்தாக அமைகின்றது. இது மாதிரி இவர் பயணம் பல தேசங்களுக்கு பயணப்படுகிறார். பயணத்தின் போது உணவு பழக்கங்கள் சரியா அமைந்தால்தான் அந்த பயணமானது சிறக்கும் அப்படிங்கிறத அந்த கட்டுரை மூலமா நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. உணவு பழக்கம் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லா இடங்கள்லயும் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது சாப்பிடாம நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நல்ல பழங்களை எடுத்துக்கொள்ளலாம், அங்க இருக்கக்கூடிய ஒரு சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவரோட பயணத்துல ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் போய் சாப்பிட்றப்ப பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடாம சாலையோர கடைகள்ல தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதையும் அவர் நம்ம முன்னாடி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ரயில் பயணத்துல அவங்க கொடுக்கக்கூடிய உணவு எனக்கு ஏத்துக்கவே முடியாது, அது எப்பயும் தவிர்க்கணும்னு நினைப்பேன். ஆனா ஓரிரு நாட்கள்ல என்னையும் அறியாம அது என் கைக்கு வந்துரும் அப்படிங்கிற தன்னோட ஆதங்கத்தையும் காட்டுறாரு. அப்ப உணவு பழக்கத்துல கட்டுப்பாடோட இருந்தாதான் ஒரு பயணமானது சிறந்த முறையில அமையும் அப்படிங்கிறது அவரோட கருத்தா அமையுது. அவரு நிறைய படங்கள் பார்த்திருக்காரு. அதுலயும் எப்படிப்பட்ட படங்கள்னா மேற்கத்திய திரைப்படங்களை அதிகமா ரசிச்சிருக்காரு. அதுல அவருக்கு பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கௌபாய் அப்படிங்கிற ஒரு படம். அது இசை அமைத்தவர் எனியோ மோரிகோன் அப்படிங்கிறவரு. இப்ப அவரு மேல ரொம்ப காதல் அவருக்கு. அதனால இங்க அதாவது மதுரையை சுத்தி அந்த புது மண்டபங்களை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்லாம் போய் அந்த கேசட் இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்த்திருக்காரு. இது மாதிரி அவரோட தேடுதல் பயணம், அதாவது ஒரு இசை ரசனை வாய்ந்தவர் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுகிறது. அதே மாதிரி அமோரஸ் பெரஸ், த குட் த பேட் அண்ட் அக்லி அப்படிங்கிற படம் எல்லாம் அவரை கவர்ந்த மேற்கத்திய படங்கள். இன்னைக்கு எப்படி இசை அமைப்பாளர் இளையராஜா இருக்கிறாரோ அதே மாதிரி அவர் காலகட்டத்துல எனியோ மோரிகோன் அப்படிங்கிறவரு புகழ் பெற்ற ஒருத்தரா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மள தேட வைக்கிறது. இளையராஜா அப்படிங்கிறவரு எல்லாருக்கும் அறிந்த ஒரு நபர். அதே இது எனியோ மோரிகோன் பரிச்சயம் இல்லாதவர். அவரை தேடுதல் சில இடங்கள்ல இந்த பயண கட்டுரையை படிக்கிறப்ப நம்மள தேட வைக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. கலைகள் மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு, ஏன்னா சிறு வயதிலே பாக்குறோம் அவரு திருவிழாக்கள்ல இசைகளை ரசிச்சாரு, அவங்க பின்னாடியே போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அவரு இப்ப வரைக்குமே எந்த இடத்துல இசைக்கலையோ தமிழக கலைகள் எந்த இடத்துல நிகழுதோ அந்த மாநாட்டிற்கோ அந்த நிகழ்விற்கோ நேர்ல சென்று அவர் அந்த கலையை ரசிச்சிருக்காரு. அதுக்கு உதாரணமா கோவில்பட்டிக்கு பக்கத்துல ஒரு மலையடிவாரத்துல பாப்பாத்தி அம்மாள் அப்படிங்கிறவங்கள சந்திச்ச ஒரு நிகழ்வை சொல்றப்ப தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க அந்த மேடைகள்ல பார்த்ததும் இல்லாம அவங்களோட விவரங்களை அறிஞ்சு அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் அவங்க எப்படி வாழ்றாங்க,
அவங்களோட கலை வந்து இன்னும் வளர்ந்து வருதா இல்ல நசுக்கப்பட்டு இருக்குதா அப்படிங்கிறத நேர்ல போய் அறிஞ்சிருக்காங்க. அந்த அவங்க வந்து பாவை கூத்து நிகழ்த்தக்கூடிய ஒரு பெண்மணி. ஆரம்ப காலகட்டத்துல பாவை கூத்து சிறந்த கலையா இருந்தாலும் கூட தற்சமயம் அது நலிவுற்றுதான் இருக்குது. அவங்க வந்து இப்ப நாயனக்காரரோ இப்ப பாவை கூத்து நிகழ்த்துறவங்களோ கலைகள் இல்லாத சமயம், தனக்கு வாய்ப்பு கிடைக்காத சமயங்கள்ல மற்ற வேலைகள்ல இறங்கிடுறாங்க. அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது, அது தெரு ஓரங்கள்ல கடைகள் வைத்து விளைக்கிறது, அந்த மாதிரியான சூழலை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்துக்கு போய் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாப்பாத்தி அம்மாள் தன்னோட அந்த இத வந்து நடிச்சு காட்டுறப்பயே வந்து கண்ணீர் மல்கள் சொல்றாங்க. ராமனை தான் நான் கடவுளா நினைச்சிருக்கேன். ஆனா இந்த ராமனே வந்து என்னை கைவிட்ட நிலையை நினைச்சு நானே நொந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுது. அதே மாதிரி அவங்க இருப்பிடம் வந்து ரொம்ப வாழ்வாதாரத்துல அடித்தளத்துல இருக்கக்கூடிய சூழலை தான் காட்டுது. குடிசை வீடுகள்ல அந்த பாவை பொம்மைகளை கூட பத்திரப்படுத்த முடியாம அந்த குடிசையோட இடுகள்ல வந்து செருகி வைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து காட்டுறாரு. அது மாதிரி இவரு நிறைய இடங்கள்ல வந்து எழுத்தாளர்களை சந்திக்க போறாங்க, நண்பர்களை சந்திக்க போகக்கூடிய அந்த தருணத்துல அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க, உறவினர்கள், இப்ப கலைகளை ரசிக்க ஒரு கூட்டத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவங்களை வந்து நல்லபடியா உபசரிக்கிறாங்க. அப்ப நம்மளோட பண்பாட்டுல வந்து விருந்தோம்பல் பண்பாடு இன்னும் மாறவே இல்லை. அந்த பெண்கள் வந்து அருகில இருந்து இன்னைக்குமே நல்ல விருந்தோம்பல் செய்யறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் இவர் சென்று வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் வந்து இவரால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்குது. அந்த நிலைய பாக்குறப்ப நம்மளோட சாப்பாட்டு ஞாபகம் திடீர்னு வந்துரும் அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. அப்ப இவரோட பயணங்கள் ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்துறத தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இவர் கலைகளை ரசிக்கிறது இல்லாம அதாவது நம்ம நாட்டு மக்கள் பாரம்பரியமாவே அறிவு நுட்பத்துல மேம்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கட்டுரையில பதிவு பண்றாங்க. இப்ப விவசாயிகளை பத்தி ஒரு இடத்துல சொல்றப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த விதை இதெல்லாம் வந்து சேகரிச்சு வச்சிருக்காரு. அப்ப அந்த விதைகள் வந்து நடவுக்குரிய விதைகளா இருக்குது. அத விவசாயத்துறையில இருந்து வந்து வாங்கிட்டு போய் அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா புதுமையா மாற்றப்பட்டு வேற பெயர்ல விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்ப அறிவு நுட்பத்துல நம்ம மேம்பட்டு இருந்தாலும் அறிவியல் வளர்ச்சிங்கிற பேர்ல வந்து பழமைய வந்து மறந்து போயிடுறோம் அப்படிங்கிறத காட்டுறாரு. இன்னொரு இடத்துல வந்து நீர் பார்க்கக்கூடிய, அதாவது முன்னாடி எல்லாம் வந்து தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை வந்து கையில வந்து தேங்காயோ இல்ல ஒரு குச்சியோ வச்சு பார்ப்பாங்க. அந்த அறிவு நுட்பத்துல சிறந்தவர்கள் நம்ம தமிழர்கள். ஏன்னா நம்ம சிறு பிள்ளைகள்ல நம்மளே பார்த்திருப்போம். இப்ப அந்த தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு நம்ம பேசினாலும் கூட அதெல்லாம் பெருசு கிடையாது. அறிவியல்ல நிறைய வந்துருச்சு அப்படிங்கிற ஏளன பேச்சுக்கள் நிறைய இருக்குது. இப்ப இதெல்லாம் மாறணும். தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அறிவியல் நுட்பத்தை தமிழர்களாகிய நம்ம தான் அறிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத அவர் வந்து நிறைய இடங்கள்ல பதிவு பண்றாரு. அதே மாதிரி நம்ம உலக தோற்றங்கள் குறித்து பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவரோட கட்டுரையில வந்து நான் படித்ததுல புதுமையான விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த உலகம் வந்து நீரால நிரப்பப்பட்டிருக்குது. நிலைமை இல்லாம நீரால நிரம்பப்பட்ட அந்த உலகத்தை வந்து கடவுள் என்ன நினைச்சாராம், உலகத்தை நிலத்தை வந்து தனியா பிரிச்சு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல நண்டை உள்ள விடுறாரு. நண்டு வந்து அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து
மேல கொண்டு வர்ற சமயம் அந்த கடல் அலைகளால அந்த மண் கலைஞ்சு போயிருது. அதே மாதிரி அடுத்ததா ஆமைய உள்ள அனுப்புறப்ப ஆமை வந்து எடுத்து வரக்கூடிய சூழல்ல அலைகள் வந்து அந்த மண்ணை தள்ளி விட்டுருது. அடுத்து மண்புழுவை அனுப்புறாரு. மண்புழு வாயில அந்த மண்ணெல்லாம் நிரப்பிட்டு வந்து வெளியில வந்து நிலத்தை உருவாக்குது. அந்த மண்புழுக்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிலம் அப்படிங்கிறத புதுமையான ஒரு கோணத்துல அவர் வந்து படிச்சிருக்காரு. அதே மாதிரி சூர்ப நகையை பத்தி சொல்றப்ப நம்ம வந்து நிறைய சொல்லுவோம். ராமனோட கதைகள், அதே மாதிரி இடி மின்னல், இது மாதிரியான கதைகள், இதெல்லாம் வந்து அவர் புதுமையான கோணத்துல பார்க்கக்கூடியது வியப்பா இந்த கட்டுரையை வாசிக்கிறப்ப இருந்தது. அதாவது இடி மின்னல் அப்படிங்கிறத எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்றப்ப இடியானது அது ராமனோட தம்பி லட்சுமணன், இத வந்து நம்ம கதைகள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கதையாவே இருக்குது. லட்சுமணன் வந்து ராமனுக்கு மிகவும் நெருக்கமா இருக்கிறான். சீதைக்கு அது பிடிக்கல. அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சு அவ லட்சுமணன் மேல தப்பான பழியை சொல்லி அன்பியையும் அண்ணனையும் பிரிச்சுடுறாங்க. லட்சுமணன் வந்து நாகலோகத்துல நாகராஜா கிட்ட போய் அடைக்கலமா இருக்கிறாரு. அந்த சமயத்துல ராமன் அந்த தவற தம்பியோட நிலையை புரிஞ்சுட்டு காவலாளியை விட்டு வர சொல்ற சமயத்துல நாகராஜா அவருக்கு வந்து ஒரு பெட்டியை கொடுக்குறாரு பரிசா. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத அவங்க அரண்மனைக்கு போன பின்னாடிதான் பார்க்கணும்னு சொல்லி அந்த நாகராஜா அனுப்ப லட்சுமணன் ஆர்வ கோளாறுல இடையிலே பாத்துறாரு. அந்த சமயத்துல அந்த பெட்டிக்குள்ள இருந்து நாகராஜாவோட மகள் வந்து வெளிப்படுறா. அது மின்னல் தோன்றி பளிச்சுன்னு வெளிப்பட்டு மறைஞ்சிடுறா. அதுதான் மின்னலாவும் லட்சுமணன் அந்த பெண்ணை பிடிக்கிறதுக்காக அம்பு விட்டது இடியாகவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு புதுமையான கோணத்துல அவர் வந்து பார்த்திருக்காங்க. அவர் கேட்ட செய்திகளா கூட இருக்கலாம். இது மாதிரி நிறைய இடம். சூர்ப நகையோட மூக்கரிப்பு வந்து நம்ம ராமாயணத்துல அவளுக்குள்ள காதலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். ஆனா இங்க வந்து இவர் சொல்றப்ப வேற விதமான ஒரு கதையை சொல்றாங்க. சூர்பனகைக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் பேரு அலமுஜன் அப்படிங்கிற பேர்ல இருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப நாளா தவசிகள் மாதிரி காட்டுக்குள்ள போய் தவம் பண்றது விருப்பமா இருக்குது. அந்த சமயத்துல வீட்டுல வந்து மறுப்பு இருக்கின்ற உடனே அவன் எல்லாத்தையும் மீறி அவன் காட்டுக்குள்ள போய் தவம் மேற்கொள்றான். இந்த சமயத்துல தாய் வந்து மகனை பிரிஞ்சு இருக்க முடியாம காட்டுக்குள்ள வந்து தேடுறான். ராமனை சந்திச்ச உடனே அலமுஜன் இந்த பக்கமா வந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ராமன் சொல்ல, அடுத்து வந்து என்னோட தம்பி இருக்கான் அவங்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி சூர்பனகை லட்சுமணன் அனுப்ப, லட்சுமணன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப இந்த காட்டுக்குள்ள வந்து 2 ஆடவர்களோட ஒரு பெண் இருக்காங்கல்ல, அந்த பெண்ணிடம் போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல உடனே லட்சுமணனுக்கு கோவம் வருது. அப்ப எனக்கு முன்னாடி நீ வந்து ராமன்கிட்ட கேட்டிருக்க, அடுத்து என்ன மீறி சீதை கிட்ட கேட்க போற. அப்ப இவங்க 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு சண்டை வரவும் லட்சுமணனுக்கு உடனே கோவம் வந்து சூர்ப நகையோட மூக்கு அறுத்துடுறா அப்படிங்கிற ஒரு கதைய இவர் சொல்றாரு. இன்னைக்கும் நம்ம ராமாயண கதைகள் வந்து நிறைய இடங்கள்ல வேறு விதமா பேசப்படுது. மொத்தம் வந்து 3000த்திற்கு மேற்பட்ட ராமாயண கதைகள் வந்து இருக்குதா ஏ.கே. ராமானுஜம் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து பத்மநாபபுரம், திருப்புவனம் போன்ற இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த ராமாயண கதைகள் வந்து சுவர் ஓரங்கள்ல வந்து காட்சிகளா அமைஞ்சிருக்கிறத காட்டுறாரு. அதே மாதிரி இவருக்கு விக்ரமாதித்தனோட தேவமலர் அப்படிங்கிற ஓகே, தேவமலர் அப்படிங்கிற நாவல் வந்து மிக பிடித்தமான ஒரு நாவலாக இருந்திருக்குது. தமிழ் அகராதிகளையும் நிகண்டுகளையும் நம்ம தமிழ்
ஆய்வாளர்கள் கையாள வேண்டும். நம்ம ஆய்வுக்கு ஆங்கில டிக்ஷனரியை பயன்படுத்துறதை விட தமிழ் அகராதிகளையும் நிகழ்ந்துகளையும் பயன்படுத்தி தமிழ் மொழியை வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. எழுத்தாளர் நகுலனோட படைப்புகள் அனைத்துமே அவரோட பயணத்துல நம்மையும் ஈர்த்து செல்லக்கூடிய வகையில அமைஞ்சத இந்த கட்டுரை மூலமா நான் அறிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இலைகளை வியக்கும் மரங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்க வாசிக்கிறப்ப நிறைய குட்டி குட்டி கதைகளை தெரிஞ்சுக்கலாம். புராண கதைகள் நிறையவே அவரு காட்டியிருக்காரு. அவரோட படைப்புகள்ல ஒரு விஷயத்த சொல்றப்ப அடுக்கடுக்கா, அதாவது அந்த விஷய தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் எப்படி பல கருத்துக்களை எடுத்தாண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த இலைகளை வியக்கும் மரம் ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கும் என்பதை நான் உறுதி செய்கிறேன். நன்றி. நன்றி. எஸ்ரா அவர்களினுடைய பயண குறிப்புகள் வழியாக அமைந்திருக்கின்ற அந்த நூல், அதன் வழியாக எஸ்ரா அவர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்கின்றோம். அவருடைய ரசனைகள், அவர் எடுத்து சொல்லுகின்ற அந்த அழகு நமக்கு எப்பொழுதுமே அந்த நூல் வழியாக கிடைக்கும். அதுபோல பல எழுத்தாளர்களை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய அருள்ஜோதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.